மோசஸ் 12 வேவுகாரர்களை அனுப்பி கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புறாரு. 2 பேர் சரியான காரியத்தை பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேர் சொன்னாங்க, நம்ம எளிதாய் ஜெயிக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம எளிதாய் ஜெயிக்கலாம் என்று சொல்லி இந்த 2 பேருடைய யோசுவா, காலேப் இவர்களுடைய மனநிலை சரியான ஒரு மனநிலையாக இருந்தது. ஆனா 10 பேருடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை தப்பா இருக்குது. என்ன தப்பா இருக்குதுன்னா, அவங்க சொல்றாங்க, அவங்க பெரிய பட்டணம், ராட்சத பிரிவிகள், அவங்க பார்வைக்கு நாங்கள்லாம் சும்மா ஒரு சின்ன ஒரு பூச்சி, ஒரு வெட்டிக்கிளியை போல இருக்கிறோம் என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க பார்வைக்கு, அதாவது அவங்கள பார்த்தா அவங்கள பார்க்கும்போது நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்றது அது வேற கணக்கு. ஆனால் அவன் நினைக்காத போதே அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படி பட்டவர்களை போல தான் இருக்கிறோம் என்று சொல்லி இன்னும் என்ன பண்றாங்கன்னா அதி முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். உங்கள் மனநிலை சரியான மனநிலையாக மாற வேண்டும். நீங்க சர்ச்சுக்கு வருவது நல்லது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நல்லது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே உங்களுடைய மனநிலையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும், அதை செட் பண்ண வேண்டும்.